குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஊடோல மேனுஃபேக்சரிங் ஆப் பார்ட் 5 பார்க்க போறோம். இந்த வீடியோவில் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்க போறோம். ஆப்ரேஷன்ஸில் போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கான நியூன்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா, புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஆர்டரை எடுத்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, டேபிளில் வந்துட்டு ப்ராடக்ட் என்னன்னு சூஸ் பண்ணோம். டேபிள் டாப்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். எத்தனை யூனிட் குவான்டிட்டி நமக்கு தேவைன்றதை இங்கே சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் ஏற்கனவே கொடுத்து வந்தோம்னா அது இங்கே வந்துடும். இல்லைனா நம்ம புதுசாக ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருக்கிறத சூஸ் பண்ணதுனால இங்கே வந்துட்டு வுட் பேனல், அப்புறம் காம்போனன்ட்ஸ் என்னென்னு வந்துடும். 2 குவான்டிட்டி காம்போனன்ட்ஸ் அப்படி இருக்குது. வுட் பேனல் ஒர்க் சென்டரில் என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்றது இங்கே சூஸ் ஆகிருக்கும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பிளான் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஸ்லாப் ஃபோல்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். உங்களுக்கு இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அசம்பிளி லைன் உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து படிச்சுக்கலாம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை உள்ளே படித்து பார்த்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம நடந்துக்கலாம். ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரியல் நம்பர் நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுக்கல நமக்கு அந்த ஆர்டரு அடுத்த இதுக்கு மூவ் ஆகும். அது வந்து ஆப்ரேஷன் ஒரே ஒரு ஆப்ரேஷன்ன்றதுனால அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தா மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஃபினிஷ்னு வந்துடுச்சு. ப்ராடக்ட்டும் கம்ப்ளீட்டட். இப்போ இது வந்துட்டு சேல்ஸ் ப்ராடக்டில் ப்ராடக்ட் ரெடி டு சேலில் ஒரு முடிச்சல போய் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா டேபிள் டாப்பில் வந்து குவான்டிட்டி வந்து இன்னஹேண்டில் 6ன்னு ஆட் ஆகிருக்கு. முதல்ல வந்து 5 இருந்தது, இப்போ 6ன்னு ஆட் ஆகிருக்கு. ஒன்று எங்கேருந்து வந்துருக்குன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று வந்துருக்கு. இப்போ Thank you for watching our channel.